ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃபன் கடையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிடாடின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறதுங்க தட்டு இட்லி கடை. இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட செட்டப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் சைடெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஷாப்ஸு, அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. தட்டு இட்லிலேயே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதாவது அந்த பொடி இட்லின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொடியிலேயே வந்து நிறைய கருவேப்பிலை பொடி அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது போக ஒரு சாம்பார் இட்லி மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாம்பார் தட்டு இட்லி. அதுக்கப்புறம் வந்து நான் வெண்ணெய் தட்டு இட்லி சாப்பிட்டேன். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாம்பார் இட்லி செம்ம டேஸ்ட்டுங்க. அது போட்டுட்டு அது மேலே அப்படியே காரா பூந்தியெல்லாம் தூவி கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட்டு, மஸ்ட்டு விசிட்டுங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போத்தனூரில் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. போத்தனூர் டு நம்ம வந்து இந்த ஈச்சனாரி போவோம் இல்லைங்களா, அந்த வழின்னு வச்சுக்கோங்களேன். போத்தனூர்கிட்டேயே இருக்குது. அந்த சைடு யாராவது பொள்ளாச்சி போகிறக்கெல்லாம் அந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த சாம்பார் இட்லி. மேலே ஃபுல்லாக காரா பூந்தி தூவி கொடுக்குறாங்க. சும்மா இல்லைங்க, நிஜமாகவே வந்து அந்த சாம்பாரோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பெங்களூர் ஸ்டைலில் இல்லைங்க அந்த சாம்பார். நம்ம சவுத் இண்டியன் பர்சன்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் நல்லா இருந்தது. இதுதான் அந்த ஷாப்போட போர்டு. முடிஞ்சால் அதோட லொக்கேஷனும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அது போக இங்கே திருச்சியோட அக்கார வடிசல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வச்சுருக்காங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பயங்கரமாக கீ ஊற்றி செம்ம டேஸ்ட். நம்ம அந்த கோயிலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, சேம் அதே டேஸ்ட்லேயே இங்கே இருந்தது. நல்லா இருந்தது. அது போக இங்கே ஃபில்டர் காஃபி அவைலபிளாக இருக்குதுங்க. அதாவது ஒரு கம்மியான மெனு தான், பட் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ஃபீமேல் தான் ரன் பண்ணுறாங்க. ஓனர் வந்து ஒரு ஃபீமேல் தான். அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற 2 ஒர்க்கர்ஸும் ஃபீமேல் தான். நல்லா பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.